ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு கிளாஸ்ல ஆட்டோ கேடில் சர்க்கிள் எப்படி டிரா பண்றதுன்னு பார்க்க போறோம். ஆட்டோ கேட் ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல லைனுக்கும் பாலிலைனுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுங்கிறத பார்த்தோம். நம்ம டெய்லியும் ஆட்டோ கேடோட பேசிக் டூல்ஸை நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கிளாஸ்க்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம சர்க்கிள் எப்படி டிரா பண்ணலாம், எந்தெந்த மாதிரி டைப் இருக்குன்னு தான் பார்க்க போறோம். சர்க்கிளில் ரேடியஸ் பேஸ் பண்ணி ட்ரா பண்ணலாம், டயமீட்டர் பேஸ் பண்ணி ட்ரா பண்ணலாம். ஒரு 2 பாயிண்ட்ஸ் பேஸ் பண்ணி நம்மளால சர்க்கிள் ட்ரா பண்ண முடியும் வித்தவுட் டைமென்ஷன் இல்லாமல். இப்போ ஒரு இன்பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அது டைமென்ஷன் மெஷர் பண்ணி நம்ம டயமீட்டர் கொடுத்து தான் சர்க்கிள் ட்ரா பண்ணணுங்கிறது கிடையாது. அண்ட் சேம் அதே மாதிரி தான் 3 பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி சர்க்கிள் ட்ரா பண்ணுறது. அதுக்கப்புறம் 2 ஆப்ஜெக்டை இன்பிட்வீனில் நம்ம ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணணும் அப்படின்னா அதோட டயமீட்டர் தெரிஞ்சு தான் நம்ம ட்ரா பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. டேன்ஜென்ட் லைனாக யூஸ் பண்ணி கூட நம்ம சர்க்கிளை ட்ரா பண்ண முடியும். சேம் சிமிலர் அதே மாதிரி இது 3 ஆப்ஜெக்ட் இருக்கும்போது இன்பிட்வீனில் எப்படி நம்ம சர்க்கிள் ட்ரா பண்ணுறத பார்க்க போகிறோம். 1 பை 1 பார்ப்போம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சென்டர் பேஸ் பண்ணி ரேடியஸ் யூஸ் பண்ணி எப்படி சர்க்கிள் ட்ரா பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு லைனை ட்ரா பண்ணிப்போம். ஓகே, இப்போ நம்ம சர்க்கிளில் சென்டர் யூஸ் பண்ணி ரேடியஸில் நம்ம ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ண போகிறோம். ஓகே, பிக் தி சென்டர் பாயிண்ட். நம்ம ரேடியஸ் எவ்வளோ கொடுக்குறோம்னா 25. நம்ம 25 ரேடியஸ் கொடுத்தோம்னா டயமீட்டர் நம்மளுக்கு 50 mm கிடைக்கும். 25 mmல ரேடியஸ் ட்ரா பண்ணும்போது டயமீட்டர் 50 mm கிடைக்கும். ஓகே, 25 ரேடியஸ் கொடுத்தாச்சு, டயமீட்டர் 50 mm இருக்கும். டவுட்னா செக் பண்ணி பார்த்தப்போம் வாங்க. டயமீட்டர் 50 mm இருக்கா, ரேடியஸ் எப்போவுமே 25 கொடுத்தோம்னா 50, அது மாதிரி தான் டபுளாக கிடைக்கும். ஓகே, இன்ஜினியரிங் ஃபீல்டில் உள்ளவங்களுக்கு ரேடியஸ் டயாமீட்டருக்கு உண்டான டிஃப்ரெண்ட் தெரியும். தெரியாதவங்களுக்கு இது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணேன். நெக்ஸ்ட் வந்து சென்டர் யூஸ் பண்ணி டயாமீட்டர் டைரெக்டாக நம்ம ரேடியஸ் இல்லாமல் டயாமீட்டர் இன்புட்டாக கொடுத்து நம்ம சர்க்கிள் ட்ரா பண்ண போகிறோம். ஓகே, சென்டர் பாயிண்ட் பிக் பண்ணியாச்சு. நம்ம இப்போ வந்து 50 mm டயாமீட்டரில் ஒரு சர்க்கிள் ஆல்ரெடி இருக்குது. நம்ம ஒரு 25 mm டயாமீட்டரில் இப்போ ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ டைரெக்டாக 25 mm கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ நம்மளுக்கு 25 mmல ஒரு டயாமீட்டர்ல ஒரு சர்க்கிள் கிடைச்சிருச்சு. அகைன் நம்ம டைமென்ஷன் செக் பண்ணி பார்க்கலாம். ஃபைன், நம்மளுக்கு கிடைச்சிருச்சு 25 mmல ஒரு டயாமீட்டர் சர்க்கிள் நம்ம டிரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து 2 பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம சர்க்கிள் எப்படி டிரா பண்ண போறோங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஒரு ரெக்டாங்கிள் டிரா பண்ணிப்போம். இன் பிட்வீன் அகைன் நம்ம ஒரு மெக்கானிக்கல்ல வந்து ஒரு ஸ்லாட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அது கூட நம்மளுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 2 லைன் இருக்கு, இதுல வந்து நம்ம வந்து ஒரு 2 பாயிண்ட் இருக்கு. இந்த 2 பாயிண்ட்ஸை பேஸ் பண்ணி நம்ம ஒரு சர்க்கிளை டிரா பண்ண போறோம். எக்ஸாம்பிள், 2 லைன் டிரா பண்ணியாச்சு. செலக்ட் தி 2 பாயிண்ட் சர்க்கிள், பிக் தி ஃபர்ஸ்ட் ஒன் பாயிண்ட் அண்ட் அகைன் பிக் தி செகண்ட் பாயிண்ட். நம்மளுக்கு கிடைச்சிச்சு பாருங்க. தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் 3 பாயிண்ட் யூஸ் பண்ணி நம்ம எப்படி சர்க்கிள் டிரா பண்றதுங்கிற பார்க்க போறோம். 3 பாயிண்ட்டுக்கு நம்ம ஒரு ஆப்ஜெக்டை டிரா பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள், ஒரு ட்ரையாங்கிள் டிரா பண்ணிப்போம். ஓகே, இப்போ இந்த 3 பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஒரு சர்க்கிளை இன்பிட்வீன்குள்ள டிரா பண்ண போறோம். எப்படின்னு பார்ப்போம் வாங்க. 3 பாயிண்ட் செலக்ட் பண்ணியாச்சு. பிக் தி ஃபர்ஸ்ட் ஒன் பாயிண்ட், பிக் தி செகண்ட் ஒன் பாயிண்ட் அண்ட் தேர்ட் ஒன். இன்பிட்வீன்ல நம்ம எந்த ஒரு டயாமீட்டர் எதுவுமே நம்ம இன்புட்டாக கொடுக்கவும் இல்லை, சூஸ் பண்ணவும் இல்லை. ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஒரு இந்த 3 பாயிண்டை பேஸ் பண்ணி ஒரு சர்க்கிள் நம்ம டிரா பண்ணியாச்சு. இது இன்னர்ல நம்ம சர்க்கிள் டிரா பண்ணியாச்சு. இதே நம்மளுக்கு ஒரு அவுட்டர்ல நம்மளுக்கு சர்க்கிள் டிரா பண்ணணும் அப்படின்னா
சேம் அதே மாதிரி தான் 3 பாயிண்ட் சர்க்கிள் pick the first one point and again second one point and again third one point. That's all. அது வந்து இன்னர்ல நம்ம டிரா பண்ணோம், இது அவுட்டர்ல டிரா பண்ணியிருக்கோம். ஓகே, அண்ட் இப்போ வந்து நம்ம பாயிண்ட் பேஸ் பண்ணி எப்படி சர்க்கிள் டிரா பண்றதுன்னு 2 பாயிண்ட்ஸ் 3 பாயிண்ட்ஸ் வேரியன்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி சேம்ல ஒரு 2 ஆப்ஜெக்ட் இருக்கு, அது இன்பிட்வீன்ல நம்ம ஒரு சர்க்கிள் டிரா பண்ணணும் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு டயாமீட்டரும் நமக்கு தெரியாது. ஜஸ்ட் அந்த 2 ஆப்ஜெக்டை டச் பண்ணிட்டு நம்ம ஒரு சர்க்கிளை டிரா பண்ணணும். அந்த டச் பண்ணிட்டு வர்றதுக்கு டேன்ஜென்ட்னு சொல்லலாம். டேன்ஜென்ட் லைனை பேஸ் பண்ணி சர்க்கிள் டிரா பண்ண போறோம்னு சொல்லலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு 2 ஆப்ஜெக்டை நம்ம டிரா பண்ணிப்போம். ஓகே, இப்போ இந்த 2 ஆப்ஜெக்டை பேஸ் பண்ணி நம்மளுக்கு ஒரு சர்க்கிள் டிரா பண்ணணும். செலக்ட் த command, pick the first one point and again second one point, same. Okay, that's all. இது நம்ம சர்க்கிளையும் பண்ணலாம், சேம் லைன் டிரா பண்ணி நம்மளால பண்ண முடியும். இப்போ இந்த 2 லைனுக்கு இன்பிட்வீன்ல நம்மளுக்கு ஒரு சர்க்கிள் டிரா பண்ணணும். இந்த லைனை டேன்ஜெண்டா யூஸ் பண்ணி நம்ம சர்க்கிள் டிரா பண்றது சேம் அதே மெத்தட்ல யூஸ் பண்ணுவோம். Pick the first one point and again second one point at the same method use. That's all. இப்போ நம்ம 2 லைனை பேஸ் பண்ணி சர்க்கிள் டிரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஒன் வந்து 3 ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி நம்ம எப்படி சர்க்கிள் டிரா பண்றோம்னா சிமிலர் சேம் மெத்தட். ஒரு ரெக்டாங்கிள் டிரா பண்ணிக்கலாம். இப்போ 3 பாயிண்ட்ஸும் சொல்லலாம், 3 ஆப்ஜெக்ட்டும் நம்ம சொல்லலாம். சேம் ஒரே மாதிரி தான். வாங்க டிரா பண்ணி பார்க்கலாம். Pick the first one point and again second one point and again third one point. That's all. நம்மளுக்கு டயாமீட்டர் எதுவுமே தெரியாது, டைமென்ஷன் எதுவுமே எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நம்மளுக்கு இந்த 3 பாயிண்ட்டையும் டச் பண்ணிட்டு நம்மளுக்கு ஒரு சர்க்கிள் டிரா பண்ணணும்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஓகே, உங்களுக்கு இப்போ இந்த சர்க்கிள் பத்தி எல்லாமே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம